ஓர் இரவு. எப்படி தேவகி அவள் அத்விதீயையோ, அந்த ராத்திரியும் அத்விதீயமான ராத்திரி, ஒப்பற்ற இரவு. முன்னும் பின்னும் அந்த மாதிரி ராத்திரியை பார்க்கவே முடியாது. அதி பயங்கரமான ராத்திரின்னு சொல்லலாம். சாதாரணமா சொல்றச்சே திக் திக் இரவுகள் அப்படிங்கிறா. அந்த மாதிரியான ஒரு ராத்திரி. அப்ப உண்மையாக சொல்ல வேண்டும்னு சொன்னால், அன்றைய இரவு தேவகி பிராட்டி பட்ட பாடு இதுகாரும் இந்த உலகத்திலே யாரும் பட்டதில்லை, படப்போவதும் இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். அத்தனை கஷ்டப்பட்டிருப்பாள். அப்ப ஒப்பற்ற இரவு, பயங்கரமான இரவு. எம்பெருமானாருடைய அருமை சீடர் பிள்ளையுறங்காவில்லிதாசன் அவர் எப்போது ராத்திரி வேளை வந்துருத்துன்னு பார்த்துட்டே இருப்பார். வாசல்ல போய் விழுந்து சேவிச்சுட்டு வருவாராம். ராத்திரி வேளை வந்துருத்துனா வாசல்ல போய் அந்த இருட்டை, கும் இருட்டை விழுந்து சேவிச்சுட்டு வருவாராம். இது யாரும் செய்யாதது. பல பேர் புது தெய்வம் கொண்டாடுகிறார்கள், அவர்கள் கூட இப்படி செய்ததில்லை. அது என்னத்துக்காக கும்மிருட்டை வணங்க வேண்டும்னால் அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் காப்பாற்றுகிறவன் பெருமான். அந்த கண்ணனையே இந்த இரவுதானே காப்பாற்றியது. இந்த இரவு இல்லைன்னா பகவான் அவர் பல அனர்த்தங்களை, பல கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். இந்த இருட்டு தான் அவரை காப்பாத்திருக்கு. அதனால கும்மிருட்டே உனக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டு போவாராம்.